அஞ்சாவது கணக்கில் இருந்து. ஸோ இன்னைக்கு ஓகே, ஒரு 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு குழாய், ஒரு தண்ணீர் குழாய் இருக்குது. அந்த குழாயிலிருந்து மணிக்கூருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணி ஒரு 50 மீட்டர் நீளம் மற்றும் 44 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது. எவ்வளவு நேரத்தில் தண்ணீரின் மட்டம் 21 சென்டிமீட்டருக்கு உயரும்? ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு செவ்வக வடிவ தொட்டி, தண்ணீர் டேங்க். ஸோ இதில் வந்து ஒரு பைப்பில் இருந்து தண்ணி வந்து பாயுது. ஓகேவா, வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த தண்ணீர் குழாய் வழியாக தண்ணி வந்து மணிக்கூருக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்கிறது. ஓகேவா, ரைட். இதனுடைய மட்டம் வந்து தண்ணீர் ஃபில்லாகி இதனுடைய ஹைட் வந்து ஒரு 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி ஃபில்லாகும் பொழுது எவ்வளோ மணிக்கூரில் இந்த தொட்டியானது தண்ணீர் வந்து ஒரு 21 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு உயரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து கேட்டிருக்கிறது ஹவர்ஸ், எத்தனை மணிக்கூரில் தொட்டி வந்து 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த வடிவ குழாயிலிருந்து தண்ணீர் வந்து பாய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழாய்ங்கிறது நமக்கு தெரியும் என்னது, சிலிண்டர். ஓகேவா, அப்போ சிலிண்டர் ஷேப்பில் இருந்து தண்ணி எதுக்கு மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபில் கியூபாய்டுக்கு மாறுது. ஓகேவா, ரைட். ஸோ இதில் நம்ம கணக்கிட வேண்டியது வந்து நேரம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த கால்குலேஷன் போடுறோன்னா, இந்த தொட்டியில் தண்ணி 21 சென்டிமீட்டருக்கு ஃபில் ஆகும்போது எவ்வளவு கன அளவு இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேலே இருக்கணும். ஸோ தொட்டியினுடைய கன அளவு மேலே இருக்கணும். ஸோ அந்த தொட்டியினுடைய கன அளவுனா தொட்டியில் நீரின் கன அளவு. ஓகேவா, எவ்வளவுத்துக்கு நீர் ஃபில் ஆகிருக்கு, 21 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணால் போதும், ஃபுல் சென்டிமீட்டருக்கு கால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தொட்டியில் நிரம்பி இருக்கக்கூடிய நீரின் கன அளவு, அதை நம்ம எதால் டிவைட் பண்ணணும்னா, ஒரு மணிக்கூரில் எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிக்கணும், ஒரு மணி நேரத்தில் நிரம்பிய அல்லது ஒரு மணி நேரத்தில் பாயும் நீரின் கன அளவால் டிவைட் பண்ணால் தெரிஞ்சிடும் இந்த தொட்டியில் வந்து கன அளவு 21 சென்டிமீட்டர் உயரும் பொழுது எவ்வளோ நேரம் ஆகணுங்கிறத கணக்கிட்டுடலாம். ஓகேவா, அப்போ தொட்டியினுடைய நீரின் கன அளவு, தொட்டி எந்த ஷேப்பில் இருக்குன்னா கியூபாய்டுடைய கன அளவுக்கு ஃபார்முலா LBH. ஸோ L/B/H போட்டுடலாம். ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா, தொட்டியினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் நீளம், அகலம் வந்து 44 மீட்டர், 21 சென்டிமீட்டருக்கு தான் கேட்டிருக்கு, 21 மீட்டருக்கு கேட்கல. ஓகேவா, தண்ணியினுடைய உயரம் எவ்வளோ மீட்டருக்கு பாயணும், 21 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக, சென்டிமீட்டரை மீட்டராக சேஞ்ச் பண்ணணும், மறந்துடக்கூடாது, அப்படியே 21ன்னு போட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் மேலே செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸில் LBH ஃபார்முலா போடும் பொழுது L/B/H டிவைடட் பை கீழே நீரின் கன அளவு, இந்த குழாயின் வழியாக ஒரு மணி நேரத்தில் பாயக்கூடிய நீரின் கன அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, ரைட். இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே வந்து சிலிண்டருடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், வால்யூம் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா வரும்னா πr²H. நான் இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நீளம் 50, பர்த்து 44, அப்புறம் வந்து ஹைட்டு வந்து 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கறனால 21/100 போடுவீங்க. ஹோல் டிவைடட் பை பையனுடைய மதிப்பு 22/7,
ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை சென்டிமீட்டர் விட்டம் உள்ள குழாயின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க 14 சென்டிமீட்டர். அப்போ 14ல் பாதி எடுத்தால் தான் ரேடியஸ். அப்படிங்கும்போது 14 வந்து 7ஆக மாறிடும். புரியுதா? அப்போ r²ங்கிறதுனால 2 டைம்ஸ் போடுவோம். ஹைட்டு வந்து குழாயினுடைய நீளமாக மாறிடும். இங்கே ஹைட்டு சிலிண்டருடைய ஹைட்டு இங்கே எதாக மாறிடும்னா குழாயினுடைய நீளமாக மாறும். இங்கே வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கணக்கு ஃபுல்லாகவே மீட்டரில் இருக்கிறதுனால இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன பண்ணணும், மீட்டராக சேஞ்ச் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்னால் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? 1000 மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர்னால் அப்போ எவ்வளோ 1000 மீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா 15000 மீட்டர் வரும். ஸோ 15000 மீட்டர் பர் ஹவருங்கிறது மாதிரி மாறி ஆயிடுச்சு. நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ஆன்சர் வந்து ஹவரில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம மினிட்டுக்கோ எதுக்கோ ஒன்றுக்குமே கன்வர்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கிலோமீட்டரை மட்டும் நம்ம மீட்டராக மாற்றிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 7க்கு 7 கட்டு. அப்புறம் இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடாதுங்க. அந்த 21/100ங்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வேணால் நீங்கள் இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுக்கலாம் மேலே வச்சு. கீழே 10 மட்டும் வரும். ஓகேவா? இன்னும் நம்ம இந்த 7 அடிக்கலாம். 7 21. ஓகேவா? அப்புறம் ஓர் 22 22 22 44. ஸோ இப்போ ஓரளவு அடித்தாச்சு. மீதி என்ன இருக்குது? 5ஆம் பாடல் அடிச்சிங்கன்னா 3 15 3000. என்ன ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன மிஸ்டேக் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே எதில் கொடுத்துருக்கு? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. நம்ம ஃபுல் கணக்குமே நம்ம எதில் செய்ய போகிறோம்? மீட்டரில் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ இந்த 14 சென்டிமீட்டருங்கிறத நம்ம எப்பவுமே 7 சென்டிமீட்டராக எடுத்துருப்போம். சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் ஒரு 100 வந்திருக்கும், இதில் ஒரு 100 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த 3000 மேலே இருக்குது, 2 0 அடிக்கிறேன், அப்புறம் ஒரு 0 அடிக்கிறேன், 3 0 அடித்தாச்சு. ஸோ இப்போது இந்த 10ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த 3ம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக இருக்கிறது 2 மட்டும்தான். இப்போ ஆன்சர் 2 hours. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரு பைப்பில் தண்ணி வருது. இப்போ 1 மணிக்கூரில் எவ்வளோ ஃபில் ஆகும், 2 மணிக்கூரில் எவ்வளோ ஃபில் ஆகும், அப்படி தான். ஓகேவா? அப்போ மொத்த கன அளவு உங்களுக்கு தொட்டியில் 21 சென்டிமீட்டர் தண்ணி ஃபில் ஆனால் எவ்வளோ கன அளவு வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அளவு கன அளவு தண்ணீர் ஃபில் ஆகணும்னா 1 மணி நேரத்தில் பாயக்கூடிய அந்த குழாய் வழியாக பாயக்கூடிய நீரின் கன அளவால் அங்கே ஃபில் ஆனால் எவ்வளோ கன அளவு வருமோ அதை நீங்கள் டிவைட் பண்ணால் தெரிஞ்சிடும். அது வந்து அந்த 21 சென்டிமீட்டரும் ஃபில் ஆகிறதுக்கு 2 hours ஆகும். ஸோ தொட்டி கணக்குக்கு பைப்பு கணக்குக்கு ஞாபகம் வச்சுருங்க 2 hours. ஆன்சர் இதே கணக்கு அப்படியே கேட்டாங்கன்னா 2 hours அப்படிங்கிறத ஆன்சராக வச்சுக்கிட்டுங்க. 21ங்கிறது 2 hours அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 2 into h அதான் 21 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க. இல்லைனா 2 into 1 படிச்சுக்கிடுங்க. 21 ஹைட்டை. ரைட். அடுத்த கணக்கு. இதை முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ரெண்டாவது கட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவு வால்யூம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த பிடிஎஃப்பை இன்றைக்கி தந்துடுறேன். ஓகேவா? ஃபுல் கணக்கை நான் சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி சால்வ் பண்ணி தந்திருக்கேன். 19 பேஜ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு 4th பேஜ் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி தந்திருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஓரளவு ஃபார்முலா தெரியும், மெத்தட்ஸ் தெரியும். இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வித் சொல்யூஷனோடு இருக்கிறதுனால நீங்கள் நோட்டில் ஒரு டைம் அந்த பிடிஎஃப்பை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும். ஏதாவது டவுட் வரக்கூடிய கணக்கை மட்டும் என்கிட்ட கேளுங்க. இல்லைனா இது வந்து 2 weeks இன்னும் எடுத்துகிட்டு போகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கை நான் போட்டு திரும்ப ரிப்பீட்டாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்னையோட நான் அந்த வால்யூம் 2 வால்யூம் சாப்டர் அதாவது மென்சுரேஷன் 3D முடிச்சிருக்கிறேன். அப்புறம் நாளையிலேருந்து எடுக்கக்கூடிய மேக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? நிகழ்தகவுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த கிளாஸை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் மேக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த பிடிஎஃப்பை நான் இன்றைக்கி எடுக்கிற கணக்கு வரை எடுத்துகிட்டு
மீதியை உங்களுக்கு வந்து வித் சொல்யூஷனோட ஒரு பிடிஎஃபாக தரேன். நீங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பாடத்தில் உள்ள டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். இல்லைன்னா அப்படியே நீங்கள் பிடிஎஃப் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அங்கே வந்து உறங்கிட்டு இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும்போது முடிச்சிருங்க. ஸோ அடுத்த கணக்கு பார்ப்போம். முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம். போன கணக்கில் பார்த்தீங்களா, நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே மாட்டிக்கிடுவோம். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம மீட்டராக மாற்றாமல் விட்டுட்டோம். ஸோ அது மாதிரி டயாமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ரேடியஸாக கன்வர்ஷன் பண்ணணும். அப்புறம் இன்னொரு இடத்துல கிலோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை மீட்டராக கன்வர்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம அதுக்கு கணக்கு பண்ணி கணக்கை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை, ஓகேவா, இந்த மாதிரி கணக்குகளை ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷனாக அந்த சைடில் எழுதி எடுத்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர்னு போடணும், மீட்டர்னால் மீட்டர்னு போடணும். அப்படி ஒரு ஃபுல்ஃபில் ஒரு ஐடியாலஜியில் செய்தால் தான் கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா, முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம். அப்போது ஒரு கூம்பு வடிவ குடுவை இருக்குது, ஒரு குடுவை, கூம்பு வடிவ குடுவை. அப்படியே ஆரம் ரேடியஸ் ஆர் மற்றும் உயரம் ஹைட் வந்து ஹைச். நீரானது XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்படுகிறது. இதனுடைய அலகு இந்த ரேடியஸ் வந்து x/r. நீரின் மாற்றப்பட்டால் இந்த குடுவையில் ஊற்றப்படும் பொழுது அதனுடைய உயரத்தை கட்டுக்கிறாங்க. ஹைச்2 எவ்வளோவா இருக்கும், அந்த தண்ணி எவ்வளோ ஃபில் ஆகும், எவ்வளோ உயரத்துக்கு ஃபில் ஆகுங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது கூம்பு வடிவ குடுவை, அதுக்குள்ளே இருக்க தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றுறாங்க. அப்போ எவ்வளோ ஹைட்டு அது ஃபில் ஆகுங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், ஈஸி தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரெண்டினுடைய வால்யூமும் ஈக்குவல் பண்ணுவீங்க. அப்படி தானே? சரியா? இப்போ ஈக்குவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கூம்பின் கன அளவு வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர், உருளையின் கன அளவு. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலானா 1/3 πr² h. உருளையின் கன அளவுக்கு πr² h. இங்கே வந்து நான் இதை வந்து இதை ஹைச்னு வச்சுக்கிறேன். இதை h1 வித்தியாசம் தெரியணும்ல. ஒன்றில் இதை h1 வச்சுக்கிடுங்க, இதை h2ன்னு வச்சுக்கிடுங்க. இல்லைனா இதை ஹைச்னு வச்சுடுங்க, இதை h1 வச்சுடுங்க. நான் எப்படி வச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் டிஃப்ரெண்ட்டு காணிக்கிறதுக்காக இதை h1. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வேறு தான். ஸோ இதுக்கு ஆர், இதுக்கு வந்து XR. பை கேன்சல், ஆரை வெட்டிடாதுங்க தயவுசெய்து, கொஞ்சம் கவனமாக வெட்டணும். ஸோ 1/3 இந்த ஆருக்கு பதிலாக என்ன போட போகிறோம், அதே தான், ஆர் ரேடியஸ் வந்து r². ஹைச்சுக்கு வேல்யூ ஹைச் தான். இந்த சைடில் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா XR. இப்போ XR அப்படின்னு போட்டக்கூடாது, XR தி ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா x² r². இங்கே h1 h1 தான். இனிமேல் கட் பண்ணலாம். இங்கே r², இங்கே r². ஸோ எனக்கு இப்போ h1 கிடைக்க போகுது. h1 மட்டும் அந்த சைடு வைக்கிறேன். அப்படியே இந்த x² அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா h/, ஆல்ரெடி கீழே ஒரு 3 இருக்குது, கூட ஒரு x² வரும். ஸோ x², தப்பு பண்ணியிருக்கேண்ணா. சார் ஆப்ஷன் ஏ இருக்கு. ஆப்ஷன் ஏல இருக்கா? கரெக்ட். ஓகே, நான் மாற்றி குறிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் தான் வேறு எக்ஸ் வரது வாய்ப்பு இருக்கா? இல்லைல்ல, ரேடியஸ்க்கு இடத்துல மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். கரெக்டு தான், x² r². கரெக்டு தான். XR தி ஹோல் ஸ்கொயர், x² r². இந்த சைடில் எக்ஸ் மட்டும் தான். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஆப்ஷன் ஏ. கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ தான் வரும். h/3 x². ஓகே, 2 ப்ராப்ளம் ஆச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க.
இதுவும் ஈஸியான ஒரு கணக்கு தான் பாருங்கள். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். இங்கே விட்டம் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸாக மாற்றணும். வேறு கூம்பு உள்ளீடற்ற கோளமாக மாற்றப்படுகிறது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கொஸ்டினை பாருங்கள். விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு, ஒரு கூம்பு வந்து உள்ளீடற்ற கோளமாக மாற்றப்படுகிறது. கோளத்தின் வெளிவிட்டம் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் விட்டத்தில் தான் கொடுத்துருக்கு. அப்போ ரேடியஸாக கன்வர்ஷன் பண்ணணும். உள்விட்டத்தை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் கடைசியாக. ஏன்னா விட்டத்தை தான் கேட்டிருக்கிறாங்க, ரேடியஸ் கேட்கல. அப்போ இங்கே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா கடைசியாக ஆர் அல்ல டி கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, 2R. ஸோ இங்கே கணக்கு பார்த்தீங்கன்னா சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் டயமீட்டரில் கொடுத்துருக்கு. இந்த ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் இஸ் மெல்டட் டு ஃபார்ம் ஏ ஹாலோ ஸ்பியர். ஒரு ஹாலோ ஸ்பியராக சேஞ்ச் பண்ணுறோம். இஃப் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் 10 சென்டிமீட்டர், ஃபைண்ட் தி இன்டர்னல் டயமீட்டர். ஓகேவா, எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் தி ஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க, ஃபைண்ட் தி இன்டர்னல் டயமீட்டர் கேட்டிருக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன ஒரு ரஃப் டயக்ராம் போடலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு கூம்புனா கோன், ஒரு கூம்பினுடைய படத்தை போட்டு வச்சுடுங்க. இஸ் கன்வெர்டட் இன்டு அல்லாத ஃபார்ம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மெல்டட் டு ஃபார்ம் ஏ ஹாலோ ஸ்பியர். ஒரு ஹாலோ ஸ்பியர்னால் உள்ளால் ஒரு வட்டம், வெளியே ஒரு வட்டம் போட்டுடுங்க. இது ஸ்மால் ரேடியஸ், இது கேபிட்டல் ஆர். ஓகேவா, இது வெளிவட்ட ஆரம், இது உள்வட்ட ஆரம். அந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கணும். வேறு கூம்புக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, விட்டம் கொடுத்துருக்கு, நம்ம ரேடியஸாக மாற்றிக்கிடுவோம். ஸோ 7 சென்டிமீட்டர். ஸோ விட்டம் கொடுத்துருக்கு, நம்ம விட்டத்துலேருந்து ரேடியஸாக மாற்றிட்டோம், 7 சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். ஹைட்டு கொடுத்துருக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூலாம் வச்சு இந்த சைடில் நமக்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்னா 1/3 πr² ஹைச் போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு, அந்த சைடில் நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னா உள்ளீடற்ற ஹாலோ ஸ்பியர், உள்ளீடற்ற கோளம் இன் கன அளவு ஃபார்முலா. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா வந்து 1/3 πr² ஹைச் ஈக்குவல் டு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவுக்கு 4/3 π இன்டு πr³ வரும். இந்த உள்ளீடற்றம்னா உள்ளால் உள்ள பகுதியை ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ πr³ மைனஸ் r³ ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக இருக்கும். பை கேன்சல், 3 கேன்சல். இப்போ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், ஹைட்டு கண்டுபிடிக்கலாம். சரி, ஹைட்டு இல்லை, சாரி, இதனுடைய உள்விட்டம் 2R கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2R. ஓகேவா, ஸ்மால் 2R. ஸோ நீங்கள் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கூம்புக்கு சைடில் கூம்பினுடைய ஹைட்டை போடணும், ரேடியஸை போடணும். இங்கே 7 சென்டிமீட்டர், 7 இன்டு 7 ஹைட்டு 8 ஈக்குவல் டு அந்த சைடில் 4 இன்டு r³. r³ மீன்ஸ் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் இங்கே என்ன வரும்னா வெளிவிட்டம் கேபிட்டல் ஆர். இது வந்து 5ஆக மாறிடும். ஸோ 5³ மைனஸ் r³. ஸோ 4க்கு 2 அடி, 1 நாள் 4, 2 நாள் 8. ஸோ இங்கே 125, 7 49, 49 2ஆல் பெருக்கி வச்சுக்கிடுங்க. 98 98 ஈக்குவல் டு 125 மைனஸ் r³ வரும். ஸோ இந்த 125 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 98 மைனஸ் 125 ஈக்குவல் டு மைனஸ் r³. மைனஸ் 27 ஈக்குவல் டு மைனஸ் r³. மைனஸ் மைனஸ் கேன்சல். ஆன்சர் யாருக்காவது கிடச்சா? 3 சென்டிமீட்டர் வந்துட்டீங்களா? r³ ஈக்குவல் டு 27 வந்துடுச்சு. இதுலேருந்து r கண்டுபிடிக்கிறோம்.
கியூப் ரூட் ஆஃப் 27 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வேல்யூவுக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுக்கணும். 27 3ஆல் அடிச்சிங்கன்னா 9 27 3 பிரித்து போட்டிங்கன்னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3க்கு ஒரு வேல்யூ வெளியே. ஸோ r = 3ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் 3 இருக்கும், அடிச்சிடக்கூடாது. நான் அடிச்சிட்டேன். நமக்கு கேட்டிருக்கிறது உள் விட்டம் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு கிடச்சிருக்கிறது ஆறுங்கிறது ரேடியஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2r. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 6 சென்டிமீட்டர் ஆன்சர் வரும். ஓகேவா? கண்டுபிடிக்க வேண்டியது 2r = 6. இதுதான் ஆன்சர். கரெக்டு தானே? ஸோ நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் அப்படியே பார்த்து போட்டுறக்கூடாது. கொஸ்டினில் என்ன இருக்குன்னு பார்த்து போடணும். ஓகேவா? ரைட். லாஸ்ட் கணக்கு இன்னைக்கு. அடுத்த கணக்கு ஒன்று, அப்புறம் பாலிட்டி போயிடலாம். சரி, இந்த கணக்கு கொஞ்சம் பெரிய வேல்யூ போல் இருக்கும். இது உங்கள் வீட்டில் உள்ள கணக்குன்னு வச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டில் அண்டர் கிரவுண்டில் ஒரு டேங்க் இருக்கும். சில வீட்டில் தொட்டி இருக்கும். அந்த தொட்டியிலேருந்து மேலே இன்னொரு டேங்க் இருக்கும். இங்கேருந்து கீழே மோட்டர் போட்டு மேலே ஏற்றுவீங்க. அதே கணக்கு தான் இது. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கணக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக புரியும். அப்போ ஒரு சீனுங்கிறவனுங்க வீட்டில் மேல்நிலை நீர்த்தொட்டி உருளை வடிவத்தில் இருக்குது. அதனுடைய ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் கொடுத்துருக்காங்க 125 சென்டிமீட்டர். அப்புறம் கீழே உள்ள டேங்கு சைஸ் கொடுத்துருக்காங்க. நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். ஸோ 2 மீட்ரு, 1.5 மீட்ரு. அடுத்து இன்னொரு டைமென்ஷன் வந்து 1 மீட்ரு. இந்த டைமென்ஷன்ஸ் உடைய ஒரு கனச்செவ்வக கீழ்நிலை நீர் தொட்டியிலிருந்து நீரை எங்கே தள்ளி கொண்டு போகிறாங்கன்னா மோட்டர் வச்சு மேலே அனுப்புகிறாங்க. அந்த உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. இங்கேருந்து தண்ணி எடுத்து மேலே நிரப்புறீங்க. கண்டிப்பாக உங்கள் தொட்டியில் கொஞ்சம் தண்ணி மீதி இருக்கும். அப்படி தானே? பெரிய டேங்காக தான் போட்டிருப்பீங்க. மேலே இருக்கிறது சின்ன டேங்காக தான் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற சுவிட்சை போட்டிங்கன்னா உங்கள் டேங்க்லேருந்து ஓரளவு எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு டேங்கை நீங்கள் ஃபுல்லாக நிரப்புறீங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் கீழ்நிலை தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக இந்த கணக்கில் எடுத்துக்கிடணும். ஃபுல் டேங்க் தண்ணி இருக்குது கீழே. அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை மேலே எடுத்துக்கிறீங்க. மீதி கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக இருக்குது. அந்த மீதமுள்ள நீரின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க. மீதமுள்ளனாலே நீங்கள் கழிக்கணும். எப்படி கழிக்கணும்? மொத்த கன அளவுலேருந்து அந்த உருளை கொஞ்சம் போல் தண்ணியினுடைய கன அளவு மேலே ஏற்றிருக்கிறாங்க. அப்படி தானே? அப்போ மொத்த கன அளவுலேருந்து நீங்கள் பயன்படுத்திய கன அளவை கழிச்சாச்சுன்னா மீதி தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீரின் கன அளவு கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சு தானே? அப்போ மீதமுள்ள நீரின் கன அளவு மீதி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 ஃபார்முலாவும் மைனஸ் பண்ணால் கதை முடிச்சு. அப்போ மீதமுள்ள நீரின் கன அளவு ஈக்குவல் டு எதுலேருந்து எதை கழிக்கணும்? பெரிய டேங்க்லேருந்து சின்ன டேங்குக்கு கழிக்கணும். ஸோ LBH மைனஸ் உருளை வடிவ தொட்டியினுடைய வால்யூம் ஃபார்முலா πr²h. ஸோ இது வந்து தண்ணீர் கீழே உள்ள தொட்டி, இது மேலே இருக்கக்கூடிய சிலிண்டர் தொட்டி. இது கியூபாய்டு, மேலே இருக்கிறது சிலிண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? ரைட்டு. ஸோ இனிமேல் இதனுடைய வேல்யூவெல்லாம் நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகேவா? வீட்டிலேருந்து செஞ்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு கீழே உள்ள தொட்டிக்கு உள்ள மீட்டரில் கொடுத்துருக்கு. மேலே இருக்கிறதுலாம் எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரே வழியில் நீங்கள் எப்படி இங்கே ஆன்சரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியை நீங்கள் எதாவது மாற்றிக்கிடுங்கன்னா மீட்டரெல்லாம் எதாவது மாற்றிடுங்க, சென்டிமீட்டராக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னதுன்னா மீட்டர்லாம் சென்டிமீட்டராக கன்வர்ஷன் பண்ணணும் இந்த கணக்கில். அப்போ 2 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டரு? 200 சென்டிமீட்டர். அப்புறம் B 1.5ங்கிறது 150 சென்டிமீட்டர். அப்புறம் ஹைச்சுங்கிறது 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்ரு. அப்புறம் பையினுடைய மதிப்பு 22/7. ரேடியஸ் டேங்குக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 60 சென்டிமீட்டர் ஆரம். ஸோ 60 பெருக்கல் 60. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க?
105 சென்டிமீட்டரு. ஸோ 7ஆம் வாய்ப்பாடுக்கு 105 கட் ஆகும். 177 மீதி 3 I7 35. ஸோ 15 மேலே. ஸோ நீங்கள் இதையும் அதிலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர், இந்த ஆன்சர் ஃபஸ்ட் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க, பெரிய வேல்யூவாக வரும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணண்டா இப்படியே எழுதி வச்சுடுங்க, சால்வ் பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் முடிச்சுக்கிறேன். மீதி உள்ள கணக்குக்கு சொல்யூஷன் நான் தரேன். எந்த கணக்கு டவுட்னாலும் கேட்கலாம். ஏன்னா நம்ம இது ஒரு 3 வாரமாக, இந்த 3 இல்லை 4 வாரத்துக்கு மேலே நம்ம இதுதான் பார்த்துட்ருக்கோம், இந்த வால்யூம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இல்லைனா கூட 2 வாரம் எழுத்துட்ருக்கோம், அது தேவையில்லை. ஸோ இந்த பிடிஎஃப்பில் நம்ம இன்றைக்கி 4வது பேஜ் முடிச்சிருக்கிறோம். மொத்தம் 19 பேஜ், 18 பேஜ் வரும். கடைசி பேஜ் வந்து ஆன்சர் பேஜ். ஓகேவா, ஈஸியாக முடிச்சிருவீங்க. நீங்கள் நோட்டில் சால்வ் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி மேக்ஸை முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து இதாக இருக்குது, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். ஸ்டேட்டில் இருந்து இப்போ இந்த சென்டரில் இருந்து நம்ம எங்கே வந்துட்டோம், யூனியனில் இருந்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஆல்ரெடி யூனியனில் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும். நம்ம ஆல்ரெடி படித்தோம். லைட்டாக இருக்கா ரிவிஷன் வேணால் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒன்றிய நிர்வாகம் அல்லது யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் வந்து பார்ட் 5ங்கிறது வரும். நல்லா ஞாபகம் வச்சுருங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், லைட்டாக படிச்சுங்க. பார்ட் 5 விதி ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் ஒன்றிய நிர்வாகம் பற்றி சொல்லுதுன்னு கேட்பாங்க கொஸ்டினில் கேட்டால். 52லேருந்து 78 அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஓகேவா, இந்திய நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 52 to 78 வரைக்கும் உள்ளது யூனியன் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தோம். அப்படியே நீங்கள் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 6 வரும். ஓகேவா, அங்கே பார்ட் 5 படிச்சிங்க. இங்கே பார்ட்டு ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி படிக்கணும், பார்ட் வந்து 6ன்னு படிக்கணும். அங்கே இங்கேயும் கம்பேரிசனில். ஸோ இங்கே ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா 152 to 237 வரைக்கும் வரும். மாநிலங்களுக்கான அந்த அமைப்பினை பற்றி சொல்லக்கூடியது வந்து 152லேருந்து 237 வரைக்கும் மாநிலங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா 50 to 78 வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா, இங்கேயும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம், அங்கே வந்து ஆளுநரை பற்றி பார்ப்போம். அவ்வளோதான். ஓகேவா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டு நோட்ஸும் எடுத்து நீங்கள் வேணால் பிறகு பார்த்துக்கிடுங்க. சரி, புக்கு வாங்குறதா இருந்தீங்கன்னா சதீஷ்குமார்னு ஒரு புத்தகம் உண்டு, அந்த புத்தகத்தை வாங்குங்க. பாலிட்டிக்கு தமிழ் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா, அவர் இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுக்கல. ஓகேவா, ரைட்டு. மற்றபடி இங்கிலீஷ் வெர்ஷன் வாங்கினோன்னா லக்ஷ்மிகாந்த் வாங்குங்க. ஓகேவா, இல்லைன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் போதும்னா நீங்கள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு காணாது. அப்படியும் பேசிக்காக படிக்கணும் ஆர்வம் உள்ளவங்க 10ஆம் கிளாஸ் புத்தகம், அப்புறம் வந்து 11, 12. ஓகேவா, இதில் உள்ளதை ஓரளவு கிளியர் பண்ணால் போதும். மற்றபடி ரொம்ப டீப்பாக எங்களுக்கு பாலிட்டியை பற்றி நல்லா தெரியணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்கன்னா சதீஷ்குமார் புத்தகம் போதும். இதில் உள்ள ஸ்கூல் புக்ஸு கவர் ஆகும், ஸ்கூல் புக்கும் கவர் ஆகும். லக்ஷ்மிகாந்தில் உள்ளதையும் இதில் கவர் பண்ணி தமிழ் எழுதியிருப்பார். மற்றபடி இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை மட்டும் படித்தாலே போதும், அதுவும் தெளிவாக புரியும். ஓகேவா, ரைட்டு. இல்லைனா நம்ம நோட்ஸை வந்துச்சு லைட்டாக பார்த்தாலே போதும். இது ஸ்கூல் புக்கு, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது சதீஷ்குமார் புத்தகத்துலேருந்து தான் காப்பி பண்ணுறது. ஓகேவா, அதுவும் ஸ்கூல் புக்கில் இருந்தும் கண்டென்ட் ஓரளவு கவர் பண்ணி தான் இந்த புத்தகம் நம்ம கண்டென்ட் வரக்கூடியது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பொது ஆர்டிக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிக்கிள் 152 வந்து என்ன சொல்லுதுன்னா ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸை பற்றி சொல்லும். ஆர்டிக்கிள் 152 அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டால் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்டாங்கன்னா 152. அப்புறம் நிர்வாகத்துறை சம்மந்தமாக எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் தான் போகும்னா 153லேருந்து 167 வரைக்கும் தான் போகும். எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமான ஆர்டிக்கிள் 153லேருந்து 167 வரைக்கும் போகும், ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் சட்டமன்றம் வரப்போகிறோம். லெஜிஸ்லேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த நம்பர் 168 to 212 வரைக்கும் போகும். அப்புறம் வந்து இவர் வந்து ஆளுநருடைய சட்டம் இயற்றும் அதிகாரம், அவசர சட்டம் பிறப்பிக்கணும்னா 213 யூஸ் பண்ணுவார். ஓகேவா, ஆளுநருடைய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா 213. குடியரசுத் தலைவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா 123 படுத்திப்பீங்க, 1 2 3ன்னு வரிசையாக வரும். இங்கே வந்து ஒரு நம்பர் மாற்றி போடணும், 213. ஆளுநருக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து 213. அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கான சரத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் வந்து நமக்கு 214 to 232 வரைக்கும் வரும். ஓகேவா, 214 to 232 வரைக்கும் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டினுடைய ஆர்டிகிள்ஸ் இதில் வரும். அப்புறம் துணை நீதிமன்றங்களுடைய, அதாவது சபார்டினேட் கோர்ட் சொல்லுவாங்களா, அந்த கோர்ட்டினுடைய சரத்துக்கள் பார்த்திங்கன்னா
233லேருந்து 237 வரைக்கும் வரும். அப்படி 152லேருந்து 237 வரைக்கும் உள்ள ஆர்டிகிள்ஸ் வந்து பார்ட் 6ல் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா, ரைட். இதெல்லாம் மாநிலங்கள் சம்மந்தமான சரத்துக்கள். ஓகேவா, மொத்தம் 6 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் நிர்வாகத்துறை, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டிகிள்ஸ் 130, 153 to 167. ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. 153 to 167 இப்போ கூடவே படிச்சிருங்க. அப்புறம் மாநில சட்டமன்றத்துக்குள்ளே போனோம்னா 168 ஞாபகம் வச்சுருங்க. த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா, இப்போ நமக்கு அதை பற்றி தான் நமக்கு நியூஸில் போட்டாலே அதான் வந்துட்டுருக்கோம். சட்டமன்றம் விஜய் அப்படி தான் நியூஸ் போயிட்டுருக்கோம். அப்புறம் ஆளுநர், இந்த மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதையும் இதையும் தொடர்புபடுத்தி கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மாநில சட்டமன்றம் சரத்து 168லேருந்து 212 வரைக்கும் போகுது. ஆளுநருடைய ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் ஆளுநருடைய சட்டமேற்றும் அதிகாரம், யாருமே சட்டமன்றம் கூடாத பொழுது இவர் சட்டம் இயற்றலாம் 213 யூஸ் பண்ணி. அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்குள்ளே போனீங்கன்னா 214 to 232 வரைக்கும் வரும். 14 to 32 வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. துணை நீதிமன்றங்கள் அதுக்கு அடுத்த நம்பர் 233 to 237. மொத்தம் எத்தனை? 3, 4, 5, 6, 7. ஒரு 5 சரத்துக்கள் மட்டும்தான் துணை. 5 விரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. துணை உயர் நீதிமன்றங்கள், சபார்டினேட் கோர்ட்ஸ். ஓகேவா, அப்போ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னா, நீங்கள் மாநில நிர்வாகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பார்ட் 6ன்னு தெரியணும். இதுக்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 152லேருந்து 237 வரைக்கும் இருக்கும், ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் வந்து இதை நிர்வாகத்துறையின், சட்டமன்றம், நீதித்துறையின் 3 பிரிக்கலாம். 3 பிரிவாக இருக்குது. நிர்வாகத்துறையில் வந்து ஆர்டிகிள் எது வரைக்கும் போகுதுன்னா 67 வரைக்கும் தான் நிர்வாகம் பண்ணோம். 152 ஜென்ரலாக வரக்கூடியது. நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ்னு கேட்டாலே 153 to 167 வரைக்கும் தான் போகும். சட்டமன்றத்துக்குள்ளே போனோம்னா 168 to 212 வரைக்கும் போகணும். ஆளுநரின் சட்டமேற்றம் எதுனா 213 அதுக்கு அடுத்த சரத்து. உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சரத்து 14லேருந்து 32 வரைக்கும் ஞாபகம் வச்சுருங்க. சபார்டினேட் கோர்ட்டு 33லேருந்து ஒரு 5, 33, 34, 35, 36, 37 மொத்தம் 5. ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. ரைட். சரி, நம்ம ஒவ்வொரு இதை பற்றியும் படிப்போம். பொதுவானவைன்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸில் எதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ் இதுலேருந்து இந்த ஆர்டிக்கிளை வச்சு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஆளுநரை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டு. பொதுவானவையில் ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுருங்க. பொதுவானவைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சி பணி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் பணிகள் இருக்குல்ல, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரிப்பட்ட பணிகள் பற்றியோ, அல்லது சார்நிலை பணியாளர்கள் மற்றும் மாநில அரசினுடைய நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த பணிகளை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸாக இருக்கும். அதே மாதிரி மாநிலத்தினுடைய எல்கை, அதனுடைய பெயர், அதனுடைய பரப்பளவு, இதை மாற்றக்கூடிய அதிகாரம் எதற்கு மட்டும் உண்டுன்னு இதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பாராளுமன்றம் மட்டும் தான் மாற்ற முடியும். தமிழ்நாடு நினச்சினா தமிழ்நாட்டில் உள்ளதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதுங்கிறத சரத்து 152 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா, இப்போ நம்ம தமிழ்நாடு தான் நினைக்குது கவர்மெண்ட்டு, திடீர்னு எல்கையை மாற்றணும், நம்ம கேரளா பார்டரில் கொஞ்சம் பகுதியை நம்ம ஆக்குபை பண்ணுவோம், இல்லைனா கேரளாக்காரனுக்கு ஒரு பகுதியை விட்டு கொடுப்போம், இல்லைனா அடுத்த ஆந்திராக்காரன்ட்ட கொஞ்சம் தள்ளி கொடுப்போம், இந்த ஏதாவது இடத்த மாற்றுவோம், இல்லைனா கொஞ்சம் பகுதிகள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பகுதிகளை நம்ம மாற்றுவோம், எல்கையை மாற்றுவோம், பேரை மாற்றுவோம், இந்த மாதிரிலாம் தமிழகம் நினச்சாச்சுன்னா பண்ண முடியாது. ஓகேவா, இதுக்கு பாராளுமன்றத்தில் கூடி அங்கே விவாதம் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். தமிழகத்தில் சட்டமன்றத்தை கூட்டி இந்த கதையெல்லாம் நடக்காது. ஓகேவா, ரைட். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்டால் 152 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க. ஸோ பார்ட் 6 பார்த்தீங்க, 152னா பார்த்தியாச்சு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவை பற்றி பார்க்க போகிறோம். 153லேருந்து 167 வரைக்கும். ஓகேவா, 153 to 167 வரைக்கும் இது அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நிர்வாகத்துறை இதுலேருந்து இது வரைக்கும் போகுது 153 to 167. சட்டமன்றத்துக்கு 168 to 212 வரைக்கும். நீதித்துறை நம்ம என்ன பார்த்தோம், 214 to 237 வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 32 வரைக்கும் உயர் நீதிமன்றம், அப்புறம் ஒரு இது 33 to 37 வரைக்கும் சபார்டினேட் கோர்ட்னு பார்த்தீங்க. ஓகேவா, ரைட். ஆளுநர் பற்றிய சரத்துக்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருக்குது 153 to, நம்ம இப்போ தான் 152 பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து படிக்கக்கூடியது நம்ம ஆளுநரை பற்றி தான் படிக்க போகிறோம். 153 to 162 வரைக்கும் வரும். 53 to 62 வரைக்கும். ஓகேவா, ஒரு 10 சரத்துக்கள் ஆளுநர் பற்றி இருக்கும் வரிசையாக. 10 ஆளுநர், 10 சரத்துக்கள். இதில் வந்து 53லேருந்து 62 வரைக்கும். முதலமைச்சரை பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து வந்து 164.
164 64 யாருங்கிறதுனா முதலமைச்சருடைய சரத்துக்கள். ஓகேவா. அப்புறம் இந்த அமைச்சரவையை பற்றி ஒரு நம்பர் இடையில மிஸ்ஸிங் ஆகுதுல, அது வந்து மாநில அமைச்சரவையை பற்றி சொல்லக்கூடியது 163. அப்புறம் 164க்கு அடுத்தது ஒரு நம்பர் இருக்குது, தலைமை வழக்கறிஞர் சரத்து பற்றி சொல்லக்கூடியது 165. இதெல்லாம் முக்கியமான சரத்து. ஓகே, ஃபஸ்ட்டு வருவோம். அட்வொகேட் ஜெனரல் தான் 165. ஓகேவா. 165ங்கிறது அட்வொகேட் ஜெனரல். சரி, இன்னும் ஒவ்வொன்றையும் பற்றி பார்ப்போம். மாநில நிர்வாகத்துறையினாலே நமக்கு 153 எக்ஸிக்யூட்டிவ் எதுலேருந்து இது வரைக்கும் வரோன்னா 53 to 67 வரைக்கும் வரும். நல்ல ஞாபகம் வச்சுருங்க. அதே தான் பார்ட் 6 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். பார்ட் 6ங்கிறத ஞாபகம் வச்சுடுங்க. யூனியனுக்குன்னா பார்ட் 5ன்னு படித்தோம், ஸ்டேட்டுக்குன்னா பார்ட் 6. இந்த மாநில நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஆளுநர் தான் ஃபஸ்ட்டு வருவார், கவர்னர். அப்புறம் ரெண்டாவது சீஃப் மினிஸ்டர் வருவார், முதலமைச்சர். அப்புறம் இந்த ஸ்டேட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, மாநில அமைச்சரவை வருவாங்க, அந்த ஆர்டிகிள் வரிசையாக. அப்புறம் மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர். ஓகேவா. இந்த அட்வொகேட் ஜெனரல் வருவார். ஓகேவா. இதெல்லாமே மாநில நிர்வாகத்துறை சார்ந்த நிர்வாகிகள். அப்படி முக்கியமான நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஆளுநர், அப்புறம் அவருக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் இருப்பார், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய மினிஸ்டர்ஸுக்கு அப்புறம் வந்து மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர். ஓகேவா. ரைட், இந்த ஆர்டரில் படித்து வச்சுருங்க. இன்னும் வந்து நம்ம ஆளுநருடைய சரத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் 53 to 62 வரைக்கும் இருக்கக்கூடியது ஆளுநருடைய சரத்துக்கள். ஃபஸ்ட்டு எதுனாலுமே சரி தான், அதை பற்றி ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்கும். அப்போ சரத்து ஆர்டிகிள் 153ங்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னா, மாநிலத்தினுடைய ஆளுநர் பற்றியது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. 153ங்கிறது ஆளுநர் பற்றியது. அப்புறம் அவருடைய அதிகாரம், மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரம், அவருடைய அதிகாரம். ஓகேவா. மாநிலத்தினுடைய அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்லக்கூடியது ஆளுநருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் 154. அப்புறம் அவருடைய நியமனம் பற்றி சொல்லக்கூடியதுன்னு கேட்டாங்கன்னா 5 155. அவரை வந்து யார் நியமிப்பாங்க அந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லக்கூடியது எதுனா ஆர்டிகிள் 155. அப்போ ஆளுநர் பற்றி சொல்லக்கூடியது 153, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்லக்கூடியது 154. அப்புறம் அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னரை பற்றி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 155. அப்புறம் பதவி காலம், அவருடைய என்ன போட்டிருப்பாங்கன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அதாவது ஆளுநருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 156. ஓகேவா. ஆளுநருடைய பதவி காலம் எவ்வளவு அப்படிங்கிறது. அப்புறம் 57 என்ன சொல்லுதுன்னா தகுதிகள். என்ன தகுதிகள்? ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள். சும்மா யாரையும் பிடிச்சி ஆளுநராக நியமிக்க முடியாது, அதற்கான ஒரு தகுதிகள் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அஸ் கவர்னர்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் 158, இதெல்லாம் நீங்கள் லைன் பை லைன் காணாமல் படிக்கணும், வாய்ப்பாடு படித்த மாதிரி. 153னா என்ன, 154னா என்ன, 155னா என்ன, 156னா என்ன, சரியா? டக்குன்னு எப்பவும் ஞாபகம் வரணும். ஸோ மற்ற புக்குகள் ஏதாவது எடுத்து படிச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பேஜ் நம்பரில் இந்த ஆர்டிக்கிள் எழுதி படிங்க. ஸோ வேறு பாடம் படிக்கும் போதும் இந்த ஆர்டிக்கிள் வந்து நமக்கு எப்பவும் தெரியணும். சரி, ஒரு 400க்கு மேலே ஆர்டிக்கிள் உண்டு. ஸோ எல்லா ஆர்டிக்கிளும் தெரிஞ்சிருந்தால் நல்லது. ரைட். அப்புறம் 158 வந்து அவருடைய நிபந்தனைகள், அவருடைய பதவியினுடைய நிபந்தனைகளை பற்றி சொல்லக்கூடியது. தகுதிகள்னு கேட்டால் 57. 157 அவருடைய நிபந்தனைகள், அதாவது கண்டிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர்ஸ் ஆஃபீஸை பற்றி சொல்லக்கூடியது 158. அப்புறம் பதவி பிரமாணம், உறுதிமொழி அவருக்கும் எடுக்கணும். ஓகேவா. எல்லா இவங்களுக்கும், இவன் எம்பிஸ் அப்புறம் வந்து முதலமைச்சர் இவங்கெல்லாம் பதவி பிரமாணம் எடுக்கிற மாதிரி ஆளுநரும் அவர் பதவி ஏற்கும் பொழுது ஒரு பதவி பிரமாணம் எடுப்பார். அப்புறம் ஓத்துன்பாங்க, அதுக்கு பேர் OATH, ஓத் அல்லது அஃபிர்மேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆளுநருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் 159. அப்புறம் சரத்து 160 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய எதிர்பாராத டைம் வந்து அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் இன் த சர்டைன் காண்டிஜென்சிஸ், அதாவது எதிர்பாராத சமயங்களில் அவருடைய செயல்பாடுகள் அப்படி பற்றி சொல்லக்கூடியது 160. 161 வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து மன்னிப்பு கொடுக்கலாம். யாருக்கு மன்னிப்பு கொடுக்கலாம்? குற்றவாளிகள்
கோர்ட்டில் வந்து தண்டனை அறிவித்த குற்றவாளிகளுக்கு அவர் நினச்சா என்ன கொடுக்கலாம், மன்னிக்கலாம், அவருக்கு வந்து தண்டனையை குறைக்கலாம். இந்த அதிகாரம்லாம் அவருக்கு உண்டு. 161 ஓகேவா. அதே இது குடியரசுத் தலைவருக்குள்ள இதே மாதிரி ஒன்று உண்டு, 72. அந்த ஆர்டிக்கிள் வந்து என்னது 72, வெறும் 72. குடியரசுத் தலைவர் நினச்சா யாரையும் என்ன செய்யலாம், மரண தண்டனை விதிக்கப்பட்டவரை கூட அவருக்கு என்ன செய்யலாம், அந்த தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் யாருக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஆனால் மரண தண்டனையை மட்டும் இவருக்கு வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம ஆளுநருக்கு ரத்து செய்ய முடியாது. மீதி எல்லா தண்டனையும் ஆளுநர் நிறைத்தால் என்ன செய்யலாம், குறைக்கலாம் அல்லது அவரை வந்து அதிலிருந்து விடுவிக்கலாம். ஆனால் மரண தண்டனை குற்றவாளிகளை மட்டும் ஆளுநரால் என்ன பண்ண முடியாது, தண்டனையை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, ரைட்டு, ஞாபகம் வச்சுருங்க. அப்போ அவருக்கு 72, இவருக்கு 161. இதெல்லாம் முக்கியமான சரத்து. அப்புறம் 162 ஒன்று கடைசி சரத்து, அவருக்குள்ள சரத்து. அவர் மாநிலங்களுக்கான நிர்வாக அதிகாரத்தை அவர் வந்து வேணால் நீட்டிக்கலாம். அதிகாரத்தை நீட்டிக்கக்கூடிய அதிகாரம், மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய பவரை பற்றி சொல்லக்கூடிய சரத்து எதுனா 162. கடைசி பவர் அவருக்கு அதான், எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியது 162. ஸோ இன்னொருக்கா பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நல்லா தெளிவாக இருங்க, இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். பார்ட்டு 6ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் 152 இது அடிக்கடி கேட்குறான். 152லேருந்து 237ன்னு கேட்பாங்க. அல்லாட்டா நிர்வாகத்துறை மட்டும் கேட்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் வந்து 153லேருந்து 167 வரைக்கும். அது 237 மொத்தமாக கேட்டால், மாநிலம்னு கேட்டாலே. அந்த எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் கேட்டாங்கன்னா 153லேருந்து 67. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஜென்ரல்னு போயிரும்ல. அப்போ நிர்வாகத்தை எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் கேட்டாங்கன்னா 153லேருந்து 67. ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. சட்டமன்றத்துக்குள்ளே போயாச்சுன்னா 162லேருந்து 212. சரியா, 160 அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து 212 வரைக்கும். அவருக்கு அந்த அவசர சட்டம் இயற்றக்கூடியதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் 212 வரைக்கும் சட்டமன்றம். அப்புறம் 213ங்கிறது ஆளுநருடைய என்னது, சட்டம் இயற்றக்கூடிய அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடியது. அப்புறம் உயர்நீதிமன்றம் பார்த்தோம் 232 வரைக்கும் 14லேருந்து. அப்புறம் சபார்டினேட்ஸ் கோர்ட் வந்து 33லேருந்து 37 வரைக்கும் பார்த்தீங்க. ஓகேவா, ரைட். இது அடிக்கடி கேட்பான். மாநில தலைமை வழக்கறிஞர் 165. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட். ஓகேவா, ரைட். முதலமைச்சர் பற்றிய சரத்தை அடிக்கடி கேட்பான் 164. ஆளுநருடைய சரத்துக்களில் 153லேருந்து 162 வரைக்கும் இருக்குது. ஏதாவது 1-2 கேட்பாங்க. ஓகேவா. உயர்நீதிமன்றம் சரத்துக்கள்னு கேட்டிருக்கிறாங்க 214லேருந்து 32 வரைக்கும், 14 சரி. அப்போ இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கிள் பற்றி பார்த்தோம். ஆளுநரை பற்றி சொல்லக்கூடியது 153, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்லக்கூடியது 154, அவருடைய நியமனம் அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது 55, அவருடைய பதவிக்காலம் 5-6 டவுட் வரும், 5 வருஷம் தான் அவருடைய பதவிக்காலம், அதனால் 5. அப்போ 56ங்கிறது ஆளுநருடைய பதவிக்காலம். அப்புறம் தகுதிகள் 57, கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 58, பதவி பிரமாணம் ஓத்துங்கிறது வந்து எத்தனை வரும்னா 59, அதாவது எதிர்பாராத சமயங்களில் வந்து செயல்பாடுகள் வந்து 60, அப்புறம் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் 161. ஓகேவா. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியது நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கிறதுல வந்து 162. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சரத்துக்கள் இதில் இருக்குது. கிளியராக படிச்சுக்கணுங்க. ஓகேவா, ரைட். அப்புறம் மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு புரியும். ஆளுநருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் யாருன்னு கேட்கலாம். முதல் குடிமகன், ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா யாரை தான் சொல்லணும்னா கவர்னரை தான் சொல்லணும், ஆளுநர் தான். ஓகேவா, ரைட்டு. அரசியலமைப்பு தலைவர், ஹெட் ஆஃப் தி என்ன கூட கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு கேட்டாங்கன்னா யார், இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு கேட்டால் நமக்கு சொல்லுவோம் பிரசிடெண்ட்டு, அதை குடியரசுத் தலைவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே மாநிலத்துக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு யாருன்னு கேட்டாச்சுன்னா யார், இவர் தான் ஆளுநர். அதே மாதிரி இவர் பேரளவு தலைவர் தான், உண்மையான தலைவர் கிடையாது. உண்மையான தலைவர் யாராக ஆயிடுவார்னா சிஎம் ஆயிடுவார், நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்துடுவார். இவர் வந்து பேரளவு டம்மி தான். பேரளவு தலைவர் யாருன்னு கேட்டால் என்னது, டைட்டிலர் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னு கேட்டால் இவர் தான் இந்த ஆளுநர். அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதி தான் இவர், முகவர். அவருக்கும் இவருக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே உள்ள தகவலை அவருக்கு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஸோ அவருடைய முகவர் தான், ஏஜெண்ட் தான் யார், இவர் தான் இந்த கவர்னர். அப்புறம் மாநில அளவில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் இவர் தான். அது ஆர்டிக்கிள் என்ன பார்த்தோம், 213 பார்த்தோம். ஓகேவா, ரைட்ஸ்.
அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் என சொல்லக்கூடியது என்னது ஆர்டிக்கிள் 153. இப்போ தமிழகத்துக்கு ஆளுநர் தனியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கேரளாவில் உள்ள ஒரு ஆளுநர் தான் இங்கே பொறுப்பு ஆளுநராக இருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஆளுநர் ரவியை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எலெக்ஷன் முன்னாடி மாற்றிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ரைட்டு. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் இன்னொரு மாநிலத்துக்கும் என்ன இருக்கலாம், ஆளுநராக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கும் அப்புறம் ஏதோ ஒரு பகுதிக்கும் இருந்தாங்க, அப்படி தானே? ரைட்டு. அப்படி ஆந்திராவுக்குமா தெலுங்கானாவுக்கா எங்கேயோ இருந்தாங்க, ஓகேவா? ரைட்டு. அப்படி ஒரு ஆளுநர் வந்து 2, 3 அல்லது மாநிலங்களுக்கு என்ன செய்யலாம், ஆளுநராக இருந்துக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தை வந்து அந்தந்த மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, எந்த மாநிலத்தில் அவங்க பிறந்தாங்களோ வசிக்கிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு அவங்கள ஆளுநராக நியமிக்கக்கூடாது. மற்ற மாநிலங்களுக்கு தான் அவங்கள ஆளுநராக நியமிக்க முடியும். இப்போ அவங்கள தமிழிசை சவுந்தரராஜனை நமக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்கலாம்னா போட முடியாது. ஆனால் எனக்கு கான்ஸ்டியூஷன்லேயே அப்படி இருக்குது, ஓகேவா? ரைட். அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதான் இருக்குது பாருங்கள். 1956 இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 5, 6 அப்புறம் என்னது 7 வரிசையாக இருக்கும். 1956ஆம் ஆண்டு எத்தனாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை எங்கே கொண்டு போட்டுக்கலாம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களினுடைய ஆளுநராக நியமிக்கலாம். அப்படிங்கிறத எப்போ தான் திருத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க, 1950 இல்லை, 1956ஆம் ஆண்டில் தான் ஒரு 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் ஒரு ஆளுநரை 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆளுநராக நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போன்னு கேட்டாங்கன்னா 56ல் 7வது சட்ட திருத்தம். அப்புறம் இன்னும் 2 பேஜ் தான்ப்பா, டக்குன்னு முடிச்சிடுறேன், ஓகேவா? ரைட். இன்னொரு 10 நிமிஷம் தான். அப்புறம் இந்திய அரசியலமைப்பினுடைய ஆர்டிக்கிள் 154ங்கிறது நம்ம பார்த்தோம். அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு பார்த்தோம். அதை பற்றி சொல்லக்கூடியது. அதை சப்டிவிஷனில் பார்த்தாங்கன்னா 154ல் 1ன்னு போட்டிருப்பாங்க. இவர் வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது இவருடைய அதிக அலுவலர்களாலோ அல்லது அரசியலமைப்படி இவர் வந்து என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம்னு போட்டிருக்கு. இவர் டைரெக்டாக ஆக்ஷனில் இறங்கலாம். இல்லாட்டா இவருக்கு கீழே உள்ள பணியாளர்களை வச்சோ என்ன செய்யலாம், இதை வந்து கண்காணிக்கலாம். இல்லைன்னா அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி சொல்லக்கூடியது 154ல் 1, ஓகேவா? ரைட்டு. அப்புறம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ஆளுநருடைய நியமனம்னாலே என்ன தான் 155ன்னு சொன்னோம். அவர் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார்னு கேட்பாங்க. யாரால் நியமிக்கப்படுவார், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். ஆனால் அவங்க வந்து யார்கிட்ட ஒரு இது பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்கன்னா மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து தான் அவர் வந்து என்ன செய்யணும், இப்படி ஒரு ஆளை நாங்கள் நியமிக்க போகிறோம்னு சொல்லி மாநில அரசிட்ட ஒருக்கா என்ன செய்யணும், குடியரசுத் தலைவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அவருடைய பெயரை முன்மொழிய வேண்டும். அதே மாதிரி நான் சொன்ன பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ஆளுநராக நியமிக்கப்படும் நபர் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது. இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ரைட். பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், ஓகேவா? எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர்களை என்ன செய்யலாம், பணி நியமனம் செய்யலாம், ஓகேவா? அதே மாதிரி அவர் பதவி விலகணும்னா என்ன கொடுக்கலாம், ராஜினாமா கடிதம் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேவா? ஒருவேளை இவர் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா யார் அந்த பதவியில் வருவாங்கன்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பதவிக்கு வருவார், ஓகேவா? ரைட்டு. அப்புறம் தகுதிகள் நிபந்தனைகள் 157, 58 அதை பற்றி சொல்லுது, ஓகேவா? ரைட்டு. 35 வயது நிரம்பியவருங்கிறது கன்ஃபார்மாக படித்து வச்சுக்கணும். ஆளுநருடைய தகுதியான வயது எவ்வளோன்னு கேட்பாங்க, 35. சரிப்பா, இன்றைக்கி நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன்.